கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 15 வசனங்கள் 17 முதல் 24 முடிய. இந்த அதிகாரத்திலே ஒரு மனிதனுடைய 2 குமாரர்களை பற்றி வருகிறது. இளைய குமாரன் தன்னுக்கு சேர வேண்டிய எல்லாவித பாகங்களையும் தகப்பனிடம் பெற்றுக்கொண்டு தூரதேசத்துக்கு சென்று துர்மார்க்கமாய் தன்னுடைய நண்பர்களோடு செலவழித்து ஒருவேளை உணவு கூட வழியில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. பன்றிகள் தின்னும் தவிடு கூட அவர் கிடைக்கவில்லை என்று வேதாகம் சொல்கிறது. இப்படி இருந்த காலத்திலே அதில் அழகான ஒரு வார்த்தை உண்டு. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, நான் செய்து தவறுன்றதை உணர்ந்த போது அவன் என்ன சொல்கிறான், நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுறான். அவனை என்ன அவனுடைய மகனாக வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு அவன் கேட்க வரல. நம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக நீங்கள் என்ன வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் நம்முடைய கூலிக்காரு கூட என்ன கிடைக்குது, நல்ல உணவு கிடைக்குது, ஆனால் எனக்கு இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் புத்தி தெளிந்த போது தன் தகப்பனை நோக்கி ஓடுகிறான். இன்றைய காலகட்டங்களில் கூட நாம் என்ன செய்கிறோம், எப்படி என்ன என்றதை நாம் உணர வேண்டும். உணர்ந்து நம்ம எப்படி கடவுள் இதை செய்வாரோ இல்லை மன்னிப்பாரோன்றத அந்த சந்தேகங்கள்லாம் எடுத்து போட்டு அவரை நோக்கி நாம் அவருடைய சமூகத்தில் போய் உட்காரும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வான். அந்த தகப்பனை அவன் மன்னித்தது போல் அவரும் நம்மளை மன்னித்து அந்த பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய தகப்பன் தூரத்திலே கண்டு ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தின்னு வந்து அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்து அவனுக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி அவனை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்கிறான். உலக பிரகாரமான ஒரு தந்தை இவ்வளவு அன்பு கூறும்போது நம்ம பரம தகப்பன் நம்மை படைத்தவர் நம்மேல் எவ்வளவு அன்பாக இருப்பார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய நாள் பொழுதிலே நாம் என்ன இன்னல்கள், என்ன கஷ்டங்கள், என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையோட சமூகத்தில் அறிக்கை இடும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து நம்மை அவருடைய சமூகத்தில் கண்டிப்பாக ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ளார் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. நீங்கள் அப்படி வாழ நீங்கள் உங்களை கடவுளுடைய சமூகத்தில் அவர்களை அர்ப்பணிக்கும்படியாக நாம் இந்த தினத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அர்ப்பணிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அர்ப்பணிக்க கடவுள் கிருபை செய்வாராக.